இரண்டாம் சுற்றில் எனக்கு பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றி சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் மனிதன் மேம்பட என்ற தலைப்பில் பேச வந்திருக்கேங்க. மற்ற உயிரினத்தை விட ஒரு மனித சமுதாயம் தனித்துவமாக தெரியறதுக்கு காரணம் என்னதுன்னா, ஆதி காலத்தில் இப்போ வரைக்கும் மனிதன் மேம்பட்டுட்டே இருக்காங்க. அதனால தான் மனித சமுதாயமே தனித்துவமாக தெரியுது. ஒரு மனித சமுதாயம் மேம்படணும்னா, ஒரு மனிதன் தன்னிச்சையாக மேம்படணும்னா கல்வி மட்டும் போதுமா என்ற ஒரு கேள்வி எழுப்புச்சுன்னா போதாதுங்க. வீரம் மட்டும் போதுமா? கிடையாதுங்க. செல்வம் மட்டும் போதுமா? கிடையாதுங்க. ஒரு மனிதன் தன்னை மேம்படுத்திக்கணும்னா பக்தி, கல்வி, அறிவு, செல்வம், வீரம் இவை அஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் தன்னை மேம்படுத்துறதுக்கு முக்கியமான காரணிகளாக இருக்குங்க. பக்தி என்ன விதமாக காரணியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். எல்லா மார்க்கமும் எடுத்துக்கோங்க. இஸ்லாமாக எடுத்துக்கோங்க, கிறிஸ்தவமாக எடுத்துக்கோங்க, புத்த மதமாக எடுத்துக்கோங்க, ஹிந்து மதமாக எடுத்துக்கோங்க. எல்லா மார்க்கமும், எல்லா மதங்களும், எல்லா புனித ஸ்தலங்களும், எல்லா புனித புத்தகங்களும் சொல்கிற விஷயம் என்னதுன்னா, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னா எல்லா பக்தி புத்தகங்களும் கடைசியாக சொல்ல வருதுங்க. இதனால் அந்த ஒரு மனிதன் பக்தியாக இருக்கிறதுனால அந்த மனிதனுக்கு ஒரு ஒழுக்கம் கிடைக்குதுங்க. ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்ட்டு ஒரு பக்தி நயத்தினால அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கை நெறிய அமைச்சுக்கிறாங்க. சரி, பக்தியோடு இருக்கான், அது மட்டும் போதுமா? கிடையாதுங்க. அந்த மனிதனுக்கு தன்னை மேம்படுத்திக்கணும்னா கல்வி மிக அவசியமாக இருக்குங்க. இந்த உலகத்தில் எதை வேணுனாலும் திருட முடியுங்க, ஆனால் கல்வியை திருட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுதாங்க நிதர்சனமான உண்மை. நமக்கு ஒரு சரியான கல்வி கிடைத்திருச்சுன்னா நம்மளை தேடி செல்வம் தானா வருங்க. நாம செல்வத்தை தேடி போகணும்னு அவசியமே இல்லை. நாம ஒழுங்கான கல்வியை கற்றுனால நம்ம தேடி நமக்கு செல்வம் வருங்க. இந்த செல்வத்து மூலமா நம்ம 4 பேருக்கு என்ன 40,000 பேருக்கு கூட இலவசமா கல்வி கொடுத்து இந்த மனித சமுதாயத்தை வளர்த்தலாங்க. இங்க திருவள்ளுவர் ஐயா சொல்ற செல்வம் என்னதுன்னா, செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. இங்க நம்மளுடைய திருவள்ளுவர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் செல்வம்னா என்னதுன்னா, மற்றவர்கள் சொல்லுகின்ற சொற்களை எல்லாம் காது குளிர கேட்கின்ற வாய்ப்பு தான், அதை கேட்கின்ற தன்மை தான். பார்த்தீங்கன்னா உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய ரொம்ப செல்வந்தர்கள் யார் அவங்க கேட்குறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய செல்வந்தர்கள், அவங்களுக்கு தான் அவ்வளோ செல்வம் இருக்குன்ட்டு இங்கே திருவள்ளுவர் ஐயா பார்த்தீங்கன்னா செல்வத்தை கல்வியோடையோ அறிவுடையோ சேர்த்து பேசியிருக்காங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் மேம்படணும்னா அந்த மனிதனுக்கு பக்தி தேவைப்படுது, ஒரு ஒழுக்க நெறிய கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி தேவைப்படுது, எது சரி எது தவறுன்னு முடிவெடுக்கிறதுக்காக. ஒரு மனிதனுக்கு செல்வம் கல்வி மூலமா தானாக கிடைக்குது, அந்த மனிதன் மேம்படுகிறான். அது மட்டும் இல்லாம வீரம். ஒரு மனிதனுக்கு எல்லா அறிவும் இருக்குங்க, எது செய்யணும் எது செய்யக்கூடாது, இது தவறான செயல்ன்ட்டு ஒரு மனிதனுக்கு தெரியுதுன்னே வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த மனிதனுக்கு சரியான முடிவெடுத்து போராடுற தன்மை இல்லை, அந்த தைரியம் இல்லை, அந்த வீரம் இல்லைன்னா அந்த கல்வி இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த கல்வி பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு உதவுற தன்மையா இருக்கணும், ஆனா நிறைய தடங்கள் வருது. அதை நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி அந்த எல்லா தடங்களையும் மீறி மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அந்த வீரம் இல்லைன்னா எல்லாமே இருந்து என்ன பிரயோஜனம்? அதால் ஒரு மனிதன் மேம்படணும்னா அந்த மனிதனுக்கு வீரமும் ஒரு முக்கியமான அவசியமாக இருக்குங்க. இங்கே அறிவுன்னு எடுத்துக்கிட்டோன்னா கல்வி மூலியமாகவும் நமக்கு நிறைய அறிவு கிடைக்குங்க. இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிப்பிட்ட அறிவு கொடுத்துட்டு தான் இந்த உலக சமுதாயத்துக்கே இந்த உலகத்துக்கே நம்ம வருவோம். அதில் வெகு சில பேருக்கு அதிகமாகவும் வெகு சில பேருக்கு கம்மியாகவும் இருக்குது. இங்கே கடவுள் கொடுத்த அந்த இயற்கை கொடுத்த அறிவை நம்ம எப்படிலாம் சரியாக பயன்படுத்திக்கிறோம், அந்த அறிவை வச்சுட்டு நம்ம எப்படிலாம் ஒரு மனிதன் தன்னை மேம்படுத்திக்கிறதாங்க இருக்கு. இங்க ஒரு மனிதன் மேம்படுத்தணும்னா பக்தி ஒழுக்கத்தை கொடுத்து மேம்படுத்த செய்யுது. வீரம் அந்த ஒழுக்க நெறிகளை தைரியமா செய்ய வைக்குது. கல்வி அந்த ஒழுக்க நெறிய கல்வி மூலமா நமக்கு பிரதிபலன் கொடுத்து செல்வத்தை கொடுக்குது. அந்த செல்வத்தினால 4 பேருக்கு நம்ம நல்லது செய்யறோம், வீரத்தை செய்யறோம், அறிவு செய்யறோம். ஆக மொத்தத்துல ஒரு மனித சமுதாயமே மேம்படுத்துது இந்த 5 விஷயத்துல சொல்லி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நான் பர்கத் நிஷா.